ஹாய், இந்த வீடியோவில் நம்ம CMA ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம். அந்த பிஸ்னஸில் வந்து லாஸஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த லாஸ் வந்து அப்நார்மல் லாஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? நார்மல் லாஸ் கிடையாது. நார்மல் லாஸ்னால் யூஸ்வலாக நடக்கும். நம்ம ப்ராஃபிட் வருதா, லாஸ் வருதா, அந்த மாதிரி நார்மல் லாஸ். இல்லைனா வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட நேச்சர்னால் நடக்கிற நார்மல் லாஸ். இப்போ நம்ம பெட்ரோலை கொண்டு போயிட்டு வெயிலில் சும்மா அப்படியே மூடாமல் வச்சோன்னா பெட்ரோல்லாம் எவாப்ரேட் ஆகி போயிடும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நார்மல் லாஸ். ஸோ நார்மல் லாஸ்க்கெலாம் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் வந்து வாங்கிக்க முடியாது. அப்நார்மல் லாஸ்க்கு மட்டும்தான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கிக்க முடியும். ஓகேவா? ஸோ நார்மல் லாஸ்னால் அதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறீங்க? அப்நார்மலாக அது நடக்குமா நடக்காதா, அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் போட்டு வைக்கணும். ஸோ அப்நார்மல் லாஸ் வந்து தெஃப்ட்டு, இல்லை ஃபயர் ஆயிடுச்சு, நம்மள்ட்ட ஒர்க் பண்ணுறவங்க வந்து காசு எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க, அதுதான் தெஃப்ட். அந்த மாதிரி எம்பசல்மெண்ட், அதெல்லாம் இந்த மாதிரி அப்நார்மலாக ஏதாவது நடந்தது, சுனாமி, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து அதனால நமக்கு ஏதாச்சும் ஒரு லாஸ் வருது நம்ம பிஸ்னஸில் அப்படின்னா அதுதான் அப்நார்மல் லாஸ். ஸோ அப்நார்மல் லாஸ்க்கு தான் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் வந்து வாங்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி லாஸ் ஃப்யூச்சரில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட போயிட்டு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வச்சுக்குவோம். இன்சூரன்ஸ் பாலிசி, ஓகேவா? இன்சூரன்ஸ் பாலிசிக்கு என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து குவார்ட்டர்லியாவோ இல்லை மந்த்லியாவோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரீமியம் பே பண்ணுவோம். இது வந்து அந்த அக்ரிமெண்ட்ஸ் பொறுத்து இருக்குது. ஓகே, அந்த ப்ரீமியம் வந்து நம்ம பே பண்ணுவோம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். மாதம் ஒரு தடவை, இல்லை வருஷம் ஒரு தடவை, இல்லை ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி எப்படி வேணாலும் பே பண்ணலாம். இப்போ என்ன ஆகும்னா, அந்த நம்மளுக்கு லாஸ் வந்துருச்சு, அப்நார்மல் லாஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நமக்கு காம்பன்சேஷன் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம். ஓகே, உங்களுக்கு லாஸ் வந்துருச்சுல, அதனால் காம்பன்சேஷன் தரேன் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. அதுதான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ அப்நார்மல் லாஸ்னால் எதெல்லாம் வந்து நமக்கு லாஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்டாக் லாஸ் ஆகலாம், இல்லைனா ப்ராஃபிட் லாஸ் ஆகலாம், லாஸ் ஆஃப் ஸ்டாக். இப்போ வந்து ஃபயர் வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபயருங்கிறது அப்நார்மல் தானே, ஃபயர் முன்னாடியே வரும் அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல, திடீர்னு வர்றது தானே. ஸோ ஃபயர் வந்துடுச்சு, அதனால நம்மளோட குட்ஸ் எல்லாம் வந்து எரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுதான் லாஸ் ஆஃப் ஸ்டாக். இப்போ ஃபயர் வந்துருச்சுன்னா, இப்போ உங்களோட பிஸ்னஸில் பாதி இடம்லாம் எரிஞ்சு போயிடுச்சுன்னா உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அதனால நமக்கு லாபமும் வந்து லாஸ் ஆகிடும்ல. நார்மலாக நீங்கள் வந்து இருக்கீங்க பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிச்சிருப்பீங்க. இப்போ ஃபயர் வந்ததுனால உங்களால் யூஸ்வலாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அதனால் உங்களால் ப்ராஃபிட்டும் லாஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து 2 டைப் ஆஃப் லாஸ், லாஸ் ஆஃப் ஸ்டாக் அண்ட் லாஸ் ஆஃப் பாலிசி. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இந்த 2 மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் தான் நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அது எதெல்லாம் கவர் பண்ணும்? நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி, எனக்கு ஏதாவது அப்நார்மல் லாஸ் நடந்துச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆயிரும்ல, அதுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுங்கன்ட்டு நம்ம லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி போட்டிருக்கோம். அப்போனா அதில் என்னெல்லாம் வந்து கவர் ஆகும் அப்படின்னா, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் ஹேம்பர்டு பீரியட். ஹேம்பர்டு பீரியட்னா என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இப்போ என்னாச்சுன்னா, நம்மளோட பிஸ்னஸ் வந்து இப்போ நம்மளோட இயர் வந்து எப்படி இருக்கும், 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் இருக்குமா. நம்மளோட பிஸ்னஸில் வந்து ஜூன் 1 வந்து ஃபயர் வந்துருச்சு. ஓகே, JUNE, ஓகே, ஜூன் 1 வந்து ஃபயர் வந்துருச்சு. அந்த ஃபயர் வந்ததுனால நம்ம பாதி பிஸ்னஸ் வந்து எரிஞ்சு போயிடுச்சு. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே எரிஞ்சு போய் வீணாக போய் கிடக்கு. அதனால நம்மளால் அதை ரீஸ்டோர் பண்ணணும்ல, நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இப்போ. அதனால் அதை பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வரணும் இல்லையா. அந்த பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு நமக்கு 30 செப்டம்பர் வரைக்கும் ஆகுது. ஓகே, ஜூன் 1 ஃபயர் ஆயிடுச்சு. ஜூன் 1லேருந்து 30 செப்டம்பர் வரைக்கும் நம்ம யூஸ்வலாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அதை பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். அந்த கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கே நமக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் வந்து ஹேம்பர்டு பீரியட். இந்த ஹேம்பர்டு பீரியடில் இருக்கிற ப்ராஃபிட் லாஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இதுதான் நான் சொல்கிறது, புரியுதா? லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் ஹேம்பர்டு பீரியட். ஹேம்பர்டு பீரியட்னா ஃபயர் வந்ததுலேருந்து யூஷுவல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்காமல் இருக்கிற பீரியடு. அப்போ இருக்கிற லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்க்கு வந்து காம்பன்சேஷன் வந்து கவர் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன, ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஆர் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ். ஸ்டாண்டிங் சார்ஜஸ்க்கு இன்னொரு பேர் தான், ஃபிக்ஸ்டு சார்ஜஸ்க்கு இன்னொரு பேர் தான் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஃபிக்ஸ்டு காஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து ஃபயர் வந்துருச்சு, அதனால நான் உங்களுக்கு சம்பளம்லாம்
எல்லாம் தரமாட்டேன், இல்லை வந்து நம்ம ஒரு பில்டிங்கை ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கோம், நம்ம ஃபயர் வந்துருச்சு அதனால் இது ஓனர்கிட்ட போய்ட்டு நான் ரெண்டெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. இதெல்லாம் தான் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ். ஃபயர் வந்திருக்கோ வரலையோ நம்ம அதை பே பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி இருக்கிற ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் எல்லாமும் இந்த பாலிசி வந்து கவர் பண்ணும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு. இப்போ வந்து நிறையா எக்யூப்மெண்ட்லாம் எரிஞ்சு போயிடுச்சு, நிறைய அசட்லாம் வீணாக போயிடுச்சு, அதை வந்து நீங்கள் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நம்ம எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுவோம்ல, அதுதான் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த மூணுத்தையும் வந்து இந்த லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி கவர் பண்ணும். இதெல்லாம் கவர் பண்ணும். அஃபெக்டட் பீரியடில் இருக்கிற ப்ராஃபிட் லாஸை கவர் பண்ணும். அப்புறம் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஆர் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் அதை கவர் பண்ணும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டை கவர் பண்ணும். ஓகே, இப்போ புக்கில் வந்து சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும். இண்டெம்னிட்டி பீரியட், ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர், அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர், அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் நார்மல் லாங்குவேஜில் சொல்கிறேன். அதெல்லாம் புரிஞ்சு படிக்கிறதுக்கு பதிலாக நார்மல் லாங்குவேஜில் ஈஸியாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட கரண்ட் இயரை எடுத்துக்கலாம். கரண்ட் இயர் வந்து எப்படி இருக்கும்? 1/4/2024 31 March 2025 வரைக்கும் தானே நம்மளோட கரண்ட் இயர். ஸோ அதை டைம் லைன் மாதிரி நான் வரைகிறேன். 1/4/2024 31 March 2025 இதுதான் வந்து கரண்ட் இயர். கரெக்டாக? இப்போ என்ன ஆச்சுன்னா நமக்கு ஜூன் அன்னைக்கே ஃபயர் நடந்திருக்கு. ஓகே, 1/6/2024 அப்போ ஃபயர் நடக்குது. ஃபயருங்கிறது அப்நார்மல் லாஸ் தானே. ஸோ ஃபயர் வந்து வருது, ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளால் 30th September 2024 வரைக்கும் நம்மளால் யூஸ்வலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதை பண்ண முடியல. ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஓகே, இன்றைக்கி ஃபயர் ஆயிடுச்சா அப்போனா நாளையிலேருந்து நம்ம நார்மலாக எல்லா வேலையும் பண்ணலாம் அப்படின்னு பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. ஃபயர் ஆயிடுச்சுன்னா நிறையா எக்யூப்மெண்ட் வந்து லாஸ் ஆகிருக்கும், மனுஷங்க வந்து இன்ஜூர் ஆகிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தால் தான் நம்மளால் யூஷுவல் பிஸ்னஸை நடத்த முடியும். ஸோ அந்த மாதிரி பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு நமக்கு வந்து இவ்வளோ மாதம் ஆயிருக்கு. ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஆயிருக்கு. ஓகே, இதுதான் வந்து கரண்ட் இயரோட கண்டிஷன்ஸ். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் என்னென்னலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த பீரியட் இருக்குல்ல, இந்த பீரியடை என்னான்னு சொல்லுவாங்கன்னா இண்டெம்னிட்டி பீரியட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்போ வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து இன்டரப்ட் ஆகுதோ அதுதான் வந்து இண்டெம்னிட்டி பீரியட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு கலர் போட்டுக்கலாம். ப்ளூ கலர் வந்து போட்டுக்குவோம். ஓகேவா? இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ப்ளூ கலர் இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இப்படி இது பேர் என்னது அப்படின்ட்டு இங்கே கீழே எழுதலாம். ஆக்சுவல் சேல்ஸ் ஆஃப் இண்டெம்னிட்டி பீரியட்னு சொன்னேன்னா அஃபெக்ட் ஆகிற பீரியட் தான். நம்ம இந்த ஃபயர் வந்ததுனால ஒரு ஏதாவது ஒரு அப்நார்மல் லாஸ் வந்ததுனால நம்மளோட யூஷுவல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை கேரி அவுட் பண்ண முடியாமல் இருக்கிற பீரியடை தான் இண்டெம்னிட்டி பீரியட்னு சொல்லுவோம். இந்த பீரியடில் வந்த ஆக்சுவல் சேல்ஸ் வந்து எழுதணும். ஆக்சுவல் சேல்ஸ் ஆஃப் இண்டெம்னிட்டி பீரியட். ஸோ இண்டெம்னிட்டி பீரியடுங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம்? 1/6/2020 இந்த கேஸில் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த கேஸில் நான் சொன்ன எக்ஸாம்பிளில் 1/6/2024 30th September 2024 வரைக்கும். ஸோ இங்கேயும் ப்ளூ கலரில் புட்டியே போட்டு வச்சிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி போன வருஷம் இருக்கும் இல்லையா, இப்போ கரண்ட் இயர் அப்படின்னு போட்டு நம்ம போட்டிருக்கோம்ல, இப்போ இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்னு ஒரு டைம்லைன் வந்து போடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர்னு போட்டு அது வந்து 2023 இருக்கும். இந்த வருஷம் 2024 அப்போ இது எல்லாமே 2023 இருக்கும். ப்ரீவியஸ் இயரில் ஃபயர்லாம் எதுவும் வரல. ப்ரீவியஸ் இயரில் நார்மலாக தான் இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் இயரில் இப்போ நம்ம ஃபயர் வந்து இண்டெம்னிட்டி பீரியட் இருக்குல்ல, அதே மந்த்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் பார்த்தோம் அப்படின்னா வரும் இல்லையா, அதை வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 1/6/2024 இது 2023. ஓகே, 1/6/2024 30th September 2024 வந்து இண்டெம்னிட்டி பீரியட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அதே பீரியட் போன வருஷம் 1/6/2023 30th September 2023 வரைக்கும். இதுக்கு எல்லோ கலர் போட்டுக்கலாம். இந்த பீரியட் வந்து இருக்கு இல்லையா, இதே இப்போ வந்து அஃபெக்டட் பீரியட் இருக்குல்ல, இண்டெம்னிட்டி பீரியட் இந்த வருஷம், அதே மாதம் போன வருஷம் இருக்கும் இல்லையா, அது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சுவல் சேல்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் பீரியட். ஓகேவா? அதை வந்து புக்கோட லாங்குவேஜில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இதை வந்து என்னென்னு எழுதிக்கலாம்னா ஆக்சுவல்
சேல்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் பீரியட். இப்படி இருக்கிறது ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர்னால் உங்களுக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ எக்ஸாமில் வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கா, சம் எல்லாம் கேல்குலேஷன் எல்லாமே கரெக்டாக போட்டோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம வந்து புக்கோட லாங்குவேஜில் எழுதியிருக்கோமான்ட்டுலாம் தேவையில்லை. ஸோ 1/6/2023 30th செப்டம்பர் 2023 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபயர் நடந்ததுலேருந்து எப்போ வரைக்கும் நம்மளோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன்டரப்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அந்த நேம் பேர் இண்டெம்னிட்டி பீரியட். ஸோ அந்த பீரியடில் நடந்த சேல்ஸ் ஃபஸ்ட் எடுக்கணும், ஆக்சுவல் சேல்ஸ் ஆஃப் இண்டெம்னிட்டி பீரியட். இப்போ அதே மாதிரி போன வருஷம் அந்த சில மாதம் இருக்கும்ல, அந்த மாதத்தோட கரஸ்பாண்டிங் சேல்ஸ் போன வருஷம் இந்த மாதம் ஃபயர் நடந்து நம்ம இன்டரப்ட் ஆகிட்டோம், அதே மாதம் போன வருஷம் இருக்கும்ல அந்த பீரியடில் இருக்கிறது வந்து எழுதிக்கணும். அதுதான் ஆக்சுவல் சேல்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் பீரியட். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, போன ப்ரீவியஸ் இயரில் இருக்கிற ஃபுல் சேல்ஸையும் எடுக்கணும். ஆக்சுவல் சேல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர்னால் 1st April 2023 31st March 2023 வரைக்கும் ஃபுல்லாக தானே வரும். ஸோ ஆக்சுவல் சேல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லாத்தையும் எழுதணும். ஆக்சுவல் சேல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். அப்போ அது என்ன மாதத்துலேருந்து எடுக்கணும்? 1/4/2023 31st March 2024 வரைக்கும், பிங்க் கலர். இப்போ நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் 12 months இமீடியட்லி பிஃபோர் டேட் ஆஃப் ஃபயர் அப்படின்ட்டு எழுதணும். சேல் ஆஃப் இது வந்து சம்மு சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் வந்து இது கிடையாது. அப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதை நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்னத்தெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இதை வந்து அப்படியே சும்மா சொன்னால் புரியாதுங்கிறதுனால நானே இமேஜினரியாக ஒரு டைம் லைன் போட்டு அது மூலியமாக சொல்கிறேன். ஸோ பிஃபோர் டேட் ஆஃப் ஃபயர், டேட் ஆஃப் ஃபயருக்கு முன்னாடி இருக்கிற 12 மாதம். டேட் ஆஃப் ஃபயர் வந்து என்னது, ஃபயர் என்றைக்கு நடந்திருக்கு? 1/6/2024. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற 12 மாதம் அப்படின்னா எப்படி வரும்? இந்த வருஷத்தில் பாதியும் போன வருஷத்தில் பாதியும் வரும். க்ரீன் கலர் இது வரைக்கும் போட்டிருக்கோமா? போடல. இப்போ க்ரீன் கலரில் போட்டுக்கலாம். 1/6/2024க்கு 12 மாதம் முன்னாடினா இது வரைக்கும் 2 மாதம் இருக்குமா? ஏப்ரல் மே 2 மாதம் இருக்கும். அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக போன வருஷம் ஜூன்லேருந்து இந்த வருஷம் ஜூன் முன்னாடி வரைக்கும் கரெக்டாக 1/6/2023 இங்கே வந்து May 30 வரைக்கும். அதான வந்து 12 months இமிடியட்லி பிஃபோர்னு வரும். புரியுதா? க்ரீன் கலரில் போட்டிருக்கிறது அதை வந்து இங்கே வந்து எழுதுகிறோம். ஸோ 1/6/2023 30th May 2024 31st May. ஓகே, 31st May வரைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்மளோட இயர் வந்து 1/4/2024 31st March 2025 வரைக்கும் கரெக்ட். ஓகே, ஃபயர் எப்போ நடந்திருக்குன்னா 1/6/2024 வரைக்கும் நடந்திருக்கு. ஃபயர் நடந்ததுனால நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஆக்டிவிட்டீஸை, நார்மல் ஆக்டிவிட்டீஸை நம்மளால் பண்ண முடியல. எப்போ வரைக்கும் பண்ண முடியலன்னா 30th September 2024 வரைக்கும் பண்ண முடியல. அப்போ அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த அஃபெக்டட் பீரியட். அந்த அஃபெக்டட் பீரியட்க்கு ஒரு பேர் வந்து கொடுக்குறோம், அதுதான் இண்டெம்னிட்டி பீரியட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இண்டெம்னிட்டி பீரியடில் நடந்த சேல்ஸ் தான் ஆக்சுவல் சேல்ஸ் இண்டெம்னிட்டி பீரியட். அது வந்து 1/6/2024 30th September 2024. இப்போ இந்த இண்டெம்னிட்டி பீரியட் மாதிரியே போன வருஷம் அதே மாதம் இருக்கும் இல்லையா, அதுதான் 1/6/2023 30th September 2023 எல்லோ கலர். ஓகே, இது வரைக்கும். இப்போ இந்த வருஷம் வந்து இந்த 1/6/2024 30th September வரைக்குமா, அதே மாதத்தை போன வருஷம் எடுங்க. 1/6/2023 30th September 2023 வரைக்கும். அதுதான் ஆக்சுவல் சேல்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் பீரியட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மொத்தமாக போன வருஷம் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கும்னு பார்க்கணும். ஆக்சுவல் சேல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். அதுக்கப்புறம் ஃபயர் நடந்த டேட்க்கு முன்னாடி இருக்கிற 12 மாதத்துலக்கான சேல்ஸு. ஃபயர் நடந்த டேட்க்கு முன்னாடி இருக்கிற 12 மாதம் தான் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம், எப்படி கிளைம் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ ஸ்டெப்ஸ் டு கால்குலேட் கிளைம் அமௌண்ட். ஸோ ஸ்டெப்ஸ் டு கால்குலேட் கிளைம் அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஜிபி ரேஷியோ, க்ராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நெட் ப்ராஃபிட்ஸ் ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னால் நான் என்னென்னு சொன்னேன், ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு தான் வந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸோ நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டிவைடட் பை நெட் சேல்ஸ்
into 100. So net profit plus insured standing charges divided by net sales into 100. இப்போ insured standing charges எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னால் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் எவ்வளோ வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ insured standing charges is equal to total standing charges, மொத்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. ஓகே, ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னால் ஃபிக்ஸ்டு காஸ்ட் தானே. மொத்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்லேருந்து எவ்வளோ அன்இன்ஷூர்டாக இருக்குது அப்படிங்கிறத சப்ராக்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் மைனஸ் அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். இதுதான் வந்து இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஈஸி தானே. ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எப்படி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது? நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னால் என்ன? ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னால் ஃபிக்ஸ்டு காஸ்ட். மொத்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்லேருந்து எவ்வளோ வந்து அன்இன்ஷூர்டாக இருக்கோ அதை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா எவ்வளோ வந்து இன்ஷூர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். இப்போ சப்போஸ் கொஸ்டினில் வந்து இவ்வளோ வந்து இன்ஷூர்டு, இவ்வளோ வந்து அன்இன்ஷூர்டு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல. எவ்வளோ வந்து இன்ஷூர்டு, எவ்வளோ அன்இன்ஷூர்டு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போனா நீங்கள் மொத்தத்தையுமே இன்ஷூர்டுன்னு அசியூம் பண்ணிக்கணும். இப்போ கொஸ்டின் சைலண்ட்டாக இருந்ததுன்னா எல்லா ஸ்டாண்டிங் சார்ஜஸுமே இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கணும். 100% ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஆர் இன்ஷூர்ட் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் வந்து ஜிபி ரேஷியோ. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஜிபி ரேஷியோ ஃபார் கரண்ட் இயர். இப்போ அதை போன வருஷத்துக்கான இன்ஃபர்மேஷனை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பீங்களா? அப்போ கரண்ட் இயருக்கு எப்படி இருக்கும்னா ஜிபி ரேஷியோ ஃபார் கரண்ட் இயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஜிபி ரேஷியோ இப்போ கண்டுபிடிச்சோம்ல அந்த ஜிபி ரேஷியோ as calculated above plus or minus trend if any. கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க ஏதாவது. இப்போ வந்து இந்த வருஷம் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி, இல்லைனா டிக்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அதை ஆட் ஆர் சப்ராக்ட் வந்து பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 வந்து ஈஸியாக. ஸ்டெப் 1 அவ்வளோதான். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 வந்து ஷார்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஷார்ட் சேல்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ட்டு பார்க்காதீங்க, ஏன்னா ரொம்ப ஈஸி தான் இது. ஷார்ட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கரஸ்பாண்டிங் பீரியட் சொன்னல, அஃபெக்டான பீரியட் இந்த வருஷம் இருக்குல்ல, அதே மாதிரி போன வருஷம் சில மாதம் வந்துருக்குல, அந்த மாதத்தில் எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த மாதத்தில் வந்து இந்த வருஷத்தில் அந்த அஃபெக்டட் பீரியடில் வந்திருக்கிற சேல்ஸ் அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ அஃபெக்டட் பீரியட், இண்டெம்னிட்டி பீரியட் இருக்குல்ல, அந்த நார்மல் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிஸ்னஸை கேரி அவுட் பண்ண முடியாமல் இருக்கிற பீரியட், அதில் வந்து நமக்கு ஒரு சேல்ஸ் வந்திருக்கும் இல்லையா? அந்த சேல்ஸை என்ன பண்ணணும்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட போய் நம்ம சொல்கிறோம், போன வருஷம் இதே மாதத்தில் என்னாச்சுன்னா எனக்கு இவ்வளோ சேல்ஸ் வந்துச்சு, ஆனால் இந்த வருஷம் எனக்கு அப்நார்மல் லாஸ் ஆக்சிடென்ட்ஸ் வந்ததுனால ஃபயர் ஆனதுனால சேல்ஸ் வந்து இவ்வளோ கம்மியாயிருக்கு. அப்போ மீதி ஷார்ட் சேல்ஸ், இந்த ஷார்ட் சேல்ஸ்க்கு எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததுனால சேல்ஸ் கம்மியாயிருக்கு. அப்போ போன வருஷம் அதே மாதத்தில் நடந்திருக்கும் இல்லையா, அந்த சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்ல. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இதுதான் ஷார்ட் சேல்ஸ். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ ஷார்ட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? சேல்ஸ் இன் கரஸ்பாண்டிங் பீரியட் தான் இந்த இண்டெம்னிட்டி பீரியட் மாதிரியே போன வருஷம் இருக்கிற மாதம். ஸோ சேல்ஸ் இன் கரஸ்பாண்டிங் பீரியட் ஆட் ஆர் மைனஸ் ட்ரெண்ட். கொஸ்டினில் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க, ட்ரெண்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அதை போடணும். ஓகே, இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை போடணும். லெஸ் சேல்ஸ் இன் எஃபெக்டட் பீரியட். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஷார்ட் சேல்ஸ். ஈஸி தானே இது? இந்த வருஷம் எனக்கு ஃபயர் நடந்ததுனால எனக்கு இவ்வளோ தான் சேல்ஸ் வந்துச்சு, ஆனால் போன வருஷம் இதே மாதத்தில் எனக்கு அவ்வளோ சேல்ஸ் வந்தது. இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு ஷார்ட் சேல்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ஸ்டெப் 2. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் ஷார்ட் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 வந்து கால்குலேஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். நம்ம லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தானே இதுவே போடுறோம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். கால்குலேஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். எப்படி லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கிறது? ஷார்ட் சேல்ஸ் ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்ச ஷார்ட் சேல்ஸையும் ஸ்டெப் 1ல் கண்டுபிடிச்ச கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவையும் மல்டிபிள் பண்ணணும்.
அப்போ தானே ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஷார்ட் சேல்ஸையும் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம், நெக்ஸ்ட்டு ஷார்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸ்டெப் 3 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 வந்து இன்சூரபிள் அமௌண்ட். இப்போ வந்து நிறையா ஸ்டெப்ஸாக வந்துகிட்டே இருக்குது, இதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நான் எழுதுறது எல்லாத்தையும் உங்கள் நோட்டில் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி அதை உங்கள் கபோர்ட்லேயோ இல்லை எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கோங்க. எக்ஸாம் வர வரைக்கும் டெய்லி வந்து அதை பார்த்துட்டே இருங்க. ஸோ இன்சூரபிள் அமௌண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்சூரபிள் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபார்மேட்டில் அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் கொஸ்டினில் இருக்கிறத போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்து வந்துடும். ஈஸியாக நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு மார்க் வாங்கலாம். இப்போ இது 7 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா எவ்வளோ ஈஸியாக மார்க் வாங்கலாம் தெரியுமா? ஸோ அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் இன்டூ ஜிபி ரேஷியோ. நிறையா ஸ்டெப்ஸாக போய்ட்டுருக்கு, ஒன்றுமே புரியல அப்படிலாம் யோசிக்காதீங்க. நான் சொல்கிறது சிம்பிளாக தானே இருக்குது. இப்போ இதே நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை போட்டுடலாம். ஸோ இன்சூரபிள் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் இன்டூ ஜிபி ரேஷியோ. ஸோ அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர்னால் அந்த இமீடியட்லி 12 months பிஃபோர் த டேட் ஆஃப் ஃபயர் வந்து நடந்த டர்ன் ஓவர் அப்படின்னு சொன்னல, சேல்ஸ் இமீடியட்லி பிஃபோர் டேட் ஆஃப் ஃபயர், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது, அந்த அமௌண்ட் தான் வந்து போன வருஷம் இருக்கிற சேல்ஸு. ஸோ அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் ஆஃப் 12 months immediately before date of fire, 12 months immediately before date of fire plus or minus trend. கொஸ்டினில் வந்து ஏதாவது ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆடோ சப்ராக்டோ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஷார்ட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் தேர்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிப்போம். ஃபோர்த் ஸ்டெப்பில் இன்சூரபிள் அமௌண்ட் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்னா அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் இன்டூ ஜிபி ரேஷியோ. அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர்னா இமீடியட்லி பிஃபோர் த டேட் ஆஃப் ஃபயரில் இருக்கிற 12 months நடந்த டர்ன் ஓவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ட்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5 வந்து கிளைம் ஃபார் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ். நான் வந்து முன்னாடி சொன்னேன்ல எதெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது செலவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதுதான் கிளைம் ஃபார் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ். இந்த ஃபயர்னால் நீங்கள் யூஸ்வலாக நடக்கிற எக்ஸ்பென்சஸ் அல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறையா எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுதான் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ். ஸோ அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா whichever is less. நம்ம வந்து இன்கம் டேக்ஸ்லலாம் படிப்போம்ல whichever is lessனு. இப்போ சில விஷயங்கள் இருக்கும், அதில் எது வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ whichever is less ஆஃப் ஃபஸ்ட்டு ஒன் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு. இப்போ கொஸ்டினில் இந்த மாதிரி ஃபயர் நடந்ததுனால வீணாக போயிடுச்சு எல்லாத்தையும், அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா, அந்த ஆக்சுவலாக இருக்கிறது. ஸோ ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு. அது செகண்ட் ஒன் என்னென்னா அந்த அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ். இப்போ அந்த அடிஷ்னலாக நம்ம செலவு பண்ணோம்ல, அந்த அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இன்டூ நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் எஸ்டிடின்னு போடுறோம். ஓகே, ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னால் என்னது? ஃபிக்ஸ்டு காஸ்ட். நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டிவைடட் பை நெட் ப்ராஃபிட்ஸ் ப்ளஸ் ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர், செகண்டு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டிவைடட் பை நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். தேர்ட் ஒன் வந்து சேல்ஸ் டியூ டு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம அதிகமாக செலவு பண்ணதுனால நமக்கு இவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு. ஸோ சேல்ஸ் டியூ டு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஜிபி ரேஷியோ. ஸோ இது மூணுத்தில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான கிளைம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, செகண்ட் ஸ்டெப் இப்போ நான் எல்லாத்தையும் உடனே ரிவைஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியாக ரீகால் பண்ணிக்கலாம்ல, அதனால தான் அதை 100 தடவை சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவோம்? ஜிபி ரேஷியோ. செகண்ட் ஸ்டெப் வந்து ஷார்ட் சேல்ஸ். தேர்ட் ஸ்டெப் வந்து ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி எவ்வளோ வந்து லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை கண்டுபிடிப்போம். ஃபோர்த் ஸ்டெப் வந்து இன்சூரபிள் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். இன்சூரபிள் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் இன்டூ ஜிபி ரேஷியோ. அதுதான் ஃபோர்த்து ஸ்டெப். இப்போ ஃபிஃப்த்து ஸ்டெப் வந்து அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ கிளைம், அது எப்படி கண்டுபிடிப்போம்னா எவ்வளோ அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் ஆக்சுவலாக இன்கர் பண்ணியிருக்கீங்க அது. இன்னொன்று வந்து அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இன்டூ, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ்னால் அதான் அந்த அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் ஆக்சுவலாக எவ்வளோங்கிறது. இன்னொன்று வந்து என்னென்னா அதே அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் அது ஒரு ரேஷியோவில் போடுறோம். அந்த ரேஷியோ தான் வந்து நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டிவைட் பை நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். தேர்ட் ஒன் சேல்ஸ் டியூ டு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. இது மூணுத்தில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் கிளைம்
claim for additional expenditure. ஓகே, இன்னும் ரெண்டு ஸ்டெப் தான். ஓகேவா? ஸ்டெப் 5 இதுதான் ஸ்டெப் 5. அப்போ இது ஸ்டெப் 6. ஓகே, ஸ்டெப் 6 வந்து calculation of loss incurred during the period. calculation of இப்போ இந்த ஃபயர்னால முதல்ல என்ன லாஸ் நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ calculation of loss incurred during the period. லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். நம்ம லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்ல, தேர்ட் ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அது எழுதுகிறோம். லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் வந்து நம்ம போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம்ல, அதை வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் சேவிங்ஸ் இன் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் லாஸ் வந்து கிடைக்கும். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 7, calculation ஆஃப் கிளைம். ஃபஸ்ட்டு இன்சூரபிள் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம்ல, அதான் அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் இன்ட்டு க்ராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, அந்த அமௌண்ட் இன்சூரபிள் அமௌண்ட். இன்னொன்று பாலிசி அமௌண்ட்னா நம்ம இவ்வளோ தான் பாலிசி போட்டு வச்சுருப்போம். இப்போ அது 2 கேஸ் இருக்கும். ஒன்று வந்து இன்சூரபிள் அமௌண்ட்ஸ் பெருசாக இருக்கும், இல்லைனா பாலிசி அமௌண்ட் பெருசாக இருக்கும். 2 சான்ஸ் இருக்குது. இன்சூரபிள் நம்ம எவ்வளோக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம ஆக்சுவலாக எவ்வளோக்கு போட்டிருக்கோம் பாலிசி அமௌண்ட். இப்போ இஃப் ஆவரேஜ் கிளாஸ் அப்படின்ட்டு ஒன்று வந்து இருக்கும். இப்போ என்னென்னா, இஃப் 1 is greater than 2னா இன்சூரபிள் அமௌண்ட் வந்து பாலிசி அமௌண்ட்டை விட பெருசாக இருந்துச்சுன்னா அப்ளை ஆவரேஜ் கிளாஸ். இல்லை பெருசாக இல்லை அப்படின்னா, இஃப் 2 is greater than 1, பாலிசி அமௌண்ட்டு தான் பெருசாக இருந்தது அப்படின்னா ஆவரேஜ் கிளாஸை அப்ளை பண்ண மாட்டோம். நாட் அப்ளை. ஸோ இப்போ என்னன்னு புரியுதா? இப்போ நம்மளுக்கு இன்சூரபிள் அமௌண்ட் வந்து பெருசாக இருந்ததுன்னா ஆவரேஜ் கிளாஸை அப்ளை பண்ணிக்கோங்க. பாலிசி அமௌண்ட் பெருசாக இருந்தது. பாலிசி அமௌண்ட் வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருந்தது. ஆனால் வந்து இன்சூரபிள் அமௌண்ட் வந்து 1 லட்ச ரூபா தான் இருக்குன்னா, இப்போ நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நீ 2 லட்ச ரூபா வச்சுக்கோ, உனக்கு 1 லட்ச ரூபா தான் லாஸ் ஆயிருக்கா, இல்லை பரவாயில்ல நீ 2 லட்ச ரூபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அதனால தான் ஆவரேஜ் கிளாஸ் நாட் அப்ளை. இப்போ எவ்வளோ நமக்கு லாஸ் நடந்திருக்கோ அதை மட்டும் தான் கொடுப்பாங்க. சப்போஸ் நமக்கு இருக்கிற லாஸ் வந்து பாலிசி அமௌண்ட்டை விட சின்னதாக இருந்தது அப்படின்னா நமக்கு பாலிசி அமௌண்ட் ஃபுல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் நடந்திருக்கோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா, நம்மளுக்கு நடந்த லாஸ் வந்து 2 லட்ச ரூபா இருக்குது, பாலிசி அமௌண்ட் வந்து 1 லட்ச ரூபா தான் இருக்குன்னா ஆவரேஜ் கிளாஸை அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அமௌண்ட் ஆஃப் கிளைம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு தான் ஆவரேஜ் கிளாஸை அப்ளை பண்ணணும். இப்போ வந்து பாலிசி அமௌண்ட் வந்து பெருசாக இருந்ததுன்னா ஆவரேஜ் கிளாஸை அப்ளை பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அமௌண்ட் ஆஃப் கிளைம் இஸ் ஈக்குவல் டு policy amounts divided by insurable amounts into total loss. ஸோ அவ்வளோதான் வந்து லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். இதை நான் ஈஸின்னு சொல்லலை, அது கஷ்டம்தான். ஆனால் வந்து நீங்கள் இப்போ இதை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ இதை டெய்லி வந்து ஒரு தடவை இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சம் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து CMA இன்ட்ரோ புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 9. ஓகே, illustration 9 டேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துட்டாங்க. இண்டெம்னிட்டி பீரியட் வந்து 6 மாதம். பீரியட் ஆஃப் டிஸ்ட்ரப்ஷன் வந்து செப்டம்பர் 1லேருந்து February 1. அப்போ இதுதான் வந்து இண்டெம்னிட்டி பீரியட். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் இன்ஷூர்டு வந்து இதெல்லாம் வந்து பாலிசி அமௌண்ட்டு. சேல்ஸ் வேர் 6 lakh ஃபார் ப்ரிசைடிங் ஃபினான்ஷியல் இயர். ஓகே, ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லாக இருக்கிற சேல்ஸ் அதை வந்து கொடுத்துட்டாங்க. நெட் ப்ராஃபிட் ப்ரிசைடிங் ஃபினான்ஷியல் இயர் வந்து 36,000 ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வந்து 72,000 கொடுத்துட்டாங்க. அப்புறம் ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் அவங்களே கொடுத்துட்டாங்க. கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிப்போம்ல, அந்த பர்சன்டேஜை அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் டர்ன் ஓவர் ஃபார் 12 months இமிடியட்லி ப்ரிசைடிங் த டேட் ஆஃப் ஃபயர், இதுவும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர்னால் என்னது, இப்போ நம்ம டிஸ்டர்ப்டட் பீரியட் இருக்குல்ல, அதே மாதிரி போன வருஷம் இருக்கிற மாதத்தில் இருக்கிற டர்ன் ஓவர், கரஸ்பாண்டிங் பீரியடில் இருக்கிற டர்ன் ஓவர் அதை கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்க்ரீஸ் இந்த காஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 12,000 வித் சேவிங் ஆஃப் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 4,500. இது வந்து நம்ம கடைசியாக பார்த்தோம்ல, சேவிங்ஸ் டியூ டு இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸை மைனஸ் பண்ணணும் அது. ஓகே, அப்புறம் ரெடியூஸ்டு டர்ன் ஓவர் அவாய்டட் த்ரூ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 30,000. அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டிப்புலேட்டட் இன்க்ரீஸ் இன் ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட், இதுதான் ட்ரெண்டுன்னு நான் சொன்னேன்ல அது. இன்க்ரீஸ் இன் ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் வந்து 2%, இன்க்ரீஸ் இன் டர்ன் ஓவர் வந்து 10%. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ ஸ்டெப் 1
gross profit ratio. ஆனால் இந்த கொஸ்டினில் வந்து இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100 அப்படின்னு தானே நம்ம ஃபார்முலா படித்தோம். ஆனால் நம்ம இதை வந்து இதில் போட வேண்டாம், ஏன்னா அவங்க 18% கொடுத்துட்டாங்க. அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் இங்கே வந்து இங்கே பாருங்களேன், ஸ்டெப்ஸில் வந்து இந்த இதை வந்து நம்ம போட வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மட்டும் போட்டால் போதும், புரியுதா? கிராஸ் ப்ராஃபிட் ஃபார் கரண்ட் பீரியட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ஆஸ் கேல்குலேட்டட் அபோவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ட்ரெண்ட். அந்த கேல்குலேட்டட் அபோவ்னு இருக்குல்ல, அதுதான் வந்து 18% அவங்க கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. கிராஸ் ப்ராஃபிட் ஃபார் கரண்ட் இயர் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ட்ரெண்ட் அப்படின்னு மட்டும் போட்டால் போதும், புரியுதா? அந்த 18% தான் அந்த கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்சூரன்ஸ் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100 இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை போட்டதுக்கு அப்புறம் வந்தது தான் அந்த 18%. அந்த 18% அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெண்டை மட்டும் ஆட் பண்ணணும். ட்ரெண்ட் வந்து என்னது, இன்க்ரீஸ் இன் ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் பை 2%. கிராஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுனால நம்ம இந்த 2% ஆட் பண்ணணும். ஸோ இஸ் ஈக்குவல் 18 + 2 is equal to 20%. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 20%. ஸ்டெப் 2 வந்து என்னது, ஷார்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டெப் 2 வந்து ஷார்ட் சேல்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், இப்போ நான் முன்னாடி சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இது ஈஸியாக போட்டலாம். ஸோ ஷார்ட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், சேல்ஸ் டியூரிங் கரஸ்பாண்டிங் பீரியட் இப்போ இந்த வருஷம் அஃபெக்ட் ஆகிடுச்சுல, அதே மாதம் போன வருஷம் இருக்குல்ல, அப்போ நடந்த சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் டியூரிங் இன்டர்மினிட்டி பீரியட். அஃபெக்டான வருஷம் இருக்கிற சேல்ஸு, அஃபெக்டான வருஷத்தில் இருக்கிற மாதத்தில் இருக்கிற சேல்ஸ், இன்டெம்னிட்டி பீரியட். இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஷார்ட் சேல்ஸ் கிடைக்கும். ஸோ ட்ரெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ணணும். ஸோ ஆட் ஆர் மைனஸ் ட்ரெண்ட் இப்படி தானே நம்ம படித்தோம். ஸோ சேல்ஸ் டியூரிங் கரஸ்பாண்டிங் பீரியட் எவ்வளோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர் ஃபார் கரஸ்பாண்டிங் மந்த்ஸ் வந்து 2,25,000 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த 2,25,000 எழுதிக்கோங்க. இப்போ ஏதாவது ட்ரெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், ஓகேவா? ஸோ ட்ரெண்ட் வந்து இங்கே இருக்கு பாருங்கள், இன்க்ரீஸ் இன் டர்ன் ஓவர் வந்து 10% கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 2,25,000 கூட 10% ஆட் பண்ணணும். ஸோ ஆட் 10%. அப்போ 2,25,000 கூட 10% வந்து எவ்வளோ வரும், 2,25,000 இன்ட்டு 10%. இது என்ன பண்ணுறேன்னு புரியுதா? இங்கே வந்து இன்க்ரீஸ் இன் டர்ன் ஓவர் 10% கொடுத்துருக்காங்களா, அதனால் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் ட்ரெண்ட் பண்ணணும். இன்க்ரீஸுங்கிறனால ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 2,25,000 இன்ட்டு 10%னா 22,500 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 2,25,000 ஆட் பண்ணோன்னா 2,47,500 கிடைக்கும். இதில் இந்த சேல்ஸ் டியூரிங் இன்டர்மினிட்டி பீரியடை மைனஸ் பண்ணணும். ஸோ இன்டர்மினிட்டி பீரியட் அப்போ வந்த சேல்ஸ் வந்து எங்கே இருக்குது, இருக்குது பாருங்கள். டர்ன் ஓவர் டியூரிங் டிஸ்ட்ரப்ஷன் பீரியட் 67,500. இப்போ இன்டெம்னிட்டி பீரியட் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை டிஸ்ட்ரப்ஷன் பீரியட் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைனா அஃபெக்டட் பீரியட் அப்படின்னு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு அது என்னதுன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ அது வந்து 67,500ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த 67,500 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வரும்ல, அதுதான் வந்து ஷார்ட் சேல்ஸ். ஸோ 2,47,500 மைனஸ் 67,500 பண்ணோன்னா 1,80,000 வருது. அதுதான் வந்து ஷார்ட் சேல்ஸ். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், கரெக்டாக? ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 3, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 2ல் வந்து நம்ம என்னத்தை கண்டுபிடிச்சோம், ஷார்ட் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம். ஷார்ட் சேல்ஸ் இன்டூ ஜிபி ரேஷியோ தான் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் is equal to short sales எவ்வளோ, 1,80,000 into GP ratio 20% into 20% போட்டோன்னா 36,000 வரும். இந்த 36,000 தான் வந்து லாஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஓகேவா? இது வரைக்கும். ஸோ ஸ்டெப் 3 வரைக்கும் போட்டோம். ஸ்டெப் 4 வந்து என்னது, கால்குலேஷன் ஆஃப் இன்சூரபிள் அமௌண்ட். ஸ்டெப் 4 வந்து இன்சூரபிள் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம், அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவரில் இந்த ஜிபி ரேஷியோவை மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இன்சூரபிள் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர். அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர்னால் என்னது, அந்த கரஸ்பாண்டிங் 12 months ஃபயர் நடந்தது இருக்குல்ல, ஃபயர் நடந்துக்கு முன்னாடி இருக்கிற 12 months இன்டூ ஜிபி ரேஷியோ தான் இது. அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர்
இன்ட்டு ஜிபி ரேஷியோ. அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து ஃபயர் நடந்ததுக்கு முன்னாடி இருக்கிற 12 மாதம். ஸோ 12 months இமீடியட்லி பிஃபோர் த டேட் ஆஃப் ஃபயர். இப்போ கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்களா, ஆனுவல் டர்ன் ஓவர் ஃபார் 12 months இமீடியட்லி ப்ரிசீடிங் த டேட் ஆஃப் ஃபயர் வந்து 6,60,000 கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்கே வந்து ட்ரெண்ட் இருக்குல்ல, ட்ரெண்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து கிடைக்கும். ஸோ அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், சேல் ஆஃப் 12 months இமீடியட்லி பிஃபோர் த டேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ட்ரெண்ட் வந்து பண்ணணும். ஸோ 6,60,000 இருக்குது, அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ட்ரெண்ட் இங்கே வந்து ப்ளஸ் பண்ணணும், ஏன்னா இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இஸ் ஈக்குவல் டு 6,60,000 ப்ளஸ் 10%. அதை போட்டுட்டு அது கூட இதை வந்து ப்ராக்கெட்டில் போடணும், ஏன்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜிபி ரேஷியோவை மல்டிபிள் பண்ணணும். ஜிபி ரேஷியோ வந்து எவ்வளோ, 20%. ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி போடுவீங்க, கால்குலேட்டரில் எடுத்துகிட்டு 6,60,000 இன்ட்டு 10/100ன்னு போட்டு அதுக்கப்புறம் 6,60,000 கூட அதை ஆட் பண்ணணுமா அப்படின்னா அந்த மாதிரி போட வேணாம், டேரெக்டாக போட்டுடலாம். 6,60,000 அப்படின்னு கால்குலேட்டரில் டைப் பண்ணுங்கள், ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், 10ன்னு ப்ரெஸ் பண்ணி பர்சன்டேஜ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் டூலாம் எதுவும் போடாதீங்க, அப்படியே பர்சன்டேஜ் சிம்பிளை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து எவ்வளோ கிடைக்குது, 7,26,000 வந்து கிடைக்குதா. இப்போ 7,26,000 இன்ட்டு 20% போட்டோன்னா 1,45,200 கிடைச்சிது. ஸோ டேரெக்டாக இப்படி போட்டுடலாம். ஓகேவா, இந்த மாதிரி போட்டு எக்ஸாமில் டைம் சேவ் பண்ணலாம். இப்போ நார்மலாக வந்து இது உங்களுக்கு தெரியும்னா ஓகே, சில பேர் தெரியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 6,60,000 இன்ட்டு 10/100 அப்படின்னு போட்டால் ஒரு அமௌண்ட் கிடைக்குமா, 66,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 66,000 வந்து 6,60,000 கூட ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வர வேல்யூவில் 20% போடுவாங்க. அப்படிலாம் போட வேண்டாம், டேரெக்டாக 6,60,000 டைப் பண்ணிட்டு ப்ளஸ் 10ன்னு டைப் பண்ணிட்டு பர்சன்டேஜ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டா 7,26,000 கிடச்சிரும். இன்ட்டு 20% போட்டால் 1,45,200 கிடச்சிரும். ஸோ இதுதான் ஸ்டெப் 4 இன்சூரபிள் அமௌண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 வந்து என்னது, ஸ்டெப் 5 வந்து கேல்குலேஷன் ஃபார் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ். இது மட்டும்தான் இந்த இருக்கிறதுல இது மட்டும்தான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், ஏன்னா இதில் 3 வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மீதி எல்லா ஸ்டெப்ஸுமே ஈஸி தானே. இது மட்டும்தான் வந்து 3 இருக்கும், அந்த 3த்தில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுக்கணும். ஓகேவா, ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கிளைம் ஃபார் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் வந்து என்னது, விச் எவர் இஸ் லெஸ் தான் WEL அப்படின்னு போடுறேன். அதுக்கு 3 இருக்குது. ஒன்று ஆக்சுவல் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ். செகண்ட் ஒன் வந்து என்னது, அந்த அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸை ஒரு ரேஷியோவில் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸை அப்படியே போடுறோம். இந்த ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ்ங்கிறது ஆக்சுவல் அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ அந்த அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸை ஃபஸ்ட்டு அப்படியே போடுங்க. அதுக்கப்புறம் அந்த அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸை ஒரு ரேஷியோவில் போடணும். அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இன்ட்டு அந்த ரேஷியோ வந்து என்னது, நெட் ப்ராஃபிட்ஸ் ப்ளஸ் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். எந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை ஆட் பண்ணணும். கரெக்டாக, இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டிவைடட் பை நெட் ப்ராஃபிட்ஸ் ப்ளஸ் ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஓகேவா, இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஒன் வந்து என்னது, சேல்ஸ் டியூ டு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்ட்டு ஜிபி ரேஷியோ. சேல்ஸ் டியூ டு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணதுனால வந்த சேல் இன்ட்டு ஜிபி ரேஷியோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போட்டால அது. ஓகேவா, இப்போ வந்து அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொஸ்டினில் போய் பார்க்கலாம். அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்க பாருங்கள், இன்க்ரீஸ் இந்த காஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல்னு. இதுதான் வந்து அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர்னு டேரெக்டாக கொடுக்கலையே அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு தேடாதீங்க. இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா, ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுதான் வந்து அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ 12,000 தான் வந்து ஆக்சுவல் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு 12,000 அப்படின்னு போட்டுடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அந்த 12,000 ஒரு ரேஷியோவில் போடணும். ஸோ 12,000 இன்ட்டு அந்த ரேஷியோ வந்து என்னது, நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் டிவைட் பை நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸோ இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் இதை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். சம் இன்சூர்டு சேல்ஸு, ஓகே, நெட் ப்ராஃபிட் ஃபார் ப்ரெசென்ட் ஃபினான்ஷியல் இயர் 36,000 ப்ளஸ் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 72,000 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக, அப்போ நியூமரேட்டரில் இதுதான் வரும், நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். அப்போ 36,000 ப்ளஸ் 72,000. டினாமினேட்டரில் என்ன வரும், ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அப்புறம் டினாமினேட்டரில் என்ன வரும்னு பார்க்கலாம். So 36,000 plus 72,000. இப்போ டினாமினேட்டரில் என்ன வரும், நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். நெட் ப்ராஃபிட் தான் வந்து இந்த 36,000. நெக்ஸ்ட்டு ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம்.
இந்த கொஸ்டினில் வந்து ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு கொடுக்கல. இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 72,000 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதாவது அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் இல்லைனா ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புக்கில் வந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸ்க்கு 6,000 ஆட் பண்ணியிருக்காங்க. 72,000 கூட 6,000 ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து வராது, தப்பு தான் அது. எப்படி இங்கே 6,000 எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரில. கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை கரெக்டாக. ஆனால் புக்கில் வந்து ஆன்சரில் இங்கே வந்து 6,000 அப்படின்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வராது. ஓகேவா? ஸோ 36,000 ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குது, அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸே இல்லை. ஆனால் புக்கில் வந்து அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 6,000 போட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டினில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், எங்கேயுமே இல்லை, அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை. அப்போ வந்து அது போடவே வேண்டாம். ஓகேவா? இங்கே நம்ம வந்து இன்ஷூர்டு போட்டோம்ல, அது இதுதான் வந்து மொத்தமே இந்த 72,000 தான் மொத்த ஸ்டாண்டிங் சார்ஜஸ்மே. ஸோ புக்கில் இருக்கிறது தப்பு. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? ஸோ 36,000 ப்ளஸ் 72,000 தான் ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்மே. மொத்தமே வந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸ் 72,000 தான். ஏன்னா இந்த கொஸ்டினை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. எங்கேயாவது அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் இல்லைனா டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போனா மொத்த ஸ்டாண்டிங் சார்ஜஸ்மே 72,000 தான். அப்போ 12,000 இன்ட்டு இது கட் ஆகி 1 தானே வரும். ஸோ 12,000 இன்ட்டு 1னா 12,000 தான் வந்து வரும். ஸோ இதுவும் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் 12,000 தான், செகண்ட் இருக்கிறது 12,000 தான். இங்கே அவுட்ரு காலமில் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 12,000 தான், செகண்டும் 12,000 தான். ஸோ நம்ம சிஎம்ஏ புக்கில் இந்த மாதிரி நிறையா பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவும் கண்டுக்க வேணாம். ஓகேவா? இது கரெக்டு தான், நான் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா நீங்களே கொஸ்டினை இன்னொரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஏதாவது அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஆர் டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லைல்ல. அப்போ இந்த 6,000 அவங்க எதுலேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ 36,000 ப்ளஸ் 72,000 தான் வந்து வரும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் டியூ டு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ ஜிபி ரேஷியோ. ஸோ சேல்ஸ் டியூ டு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். சேல்ஸ் டியூ டு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் தோ இருக்குது. ரெடியூஸ்டு டர்ன் ஓவர் அவாய்டட் த்ரூ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான். நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலில் இன்க்ரீஸ் ஆனதுனால டர்ன் ஓவர் கம்மி ஆகாமல் நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து சேல்ஸ் டியூ டு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது தான் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆனதுனால இந்த 30,000 கம்மி ஆகாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் வந்து அந்த சேல்ஸ் டியூ டு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ சேல்ஸ் டியூ டு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் 30,000. ஜிபி ரேஷியோ எவ்வளோ? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போட்டோம்ல அந்த 20% அது. ஸோ 30,000 இன்ட்டு 20% போட்டோன்னா 6,000 வரும். இப்போ இது மூணுத்தில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம்கான அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் கிளைம் ஃபார் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ புக்லேயும் இந்த 6,000 தான் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ புக்கில் போட்டபடி பார்த்தாலும் இந்த மூணுத்தில் கம்மியாக இருக்கிறது 6,000 தான் வந்து வருது. ஸோ கிளைம் ஃபார் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் 6,000 கரெக்ட் தான். இந்த ஒரு பார்ட்ஸ் மட்டும்தான் புக்கில் போட்டிருக்கிறது தப்புன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கிளைம் ஃபார் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் இது மூணுத்தில் எது கம்மி? 6,000. அப்போ 6,000 தான் வந்து கிளைம் ஃபார் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஸ்டெப் 5 வரைக்கும் போட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 6 வந்து கேல்குலேஷன் ஆஃப் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் வந்து வேறு, புக்கில் இருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து வேறு. இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸில் போடும்போது ஸ்டெப் 6 வந்து கேல்குலேஷன் ஆஃப் லாஸ் இன்கர்ட் டியூரிங் த பீரியட். ஸோ லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆட் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் மைனஸ் சேவிங்ஸ் அண்ட் இன்சூர்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அப்படி தானே போடுவோம். ஸோ லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து எங்கே இருக்குது? தேர்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சா 36,000. ஸோ 36,000 அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம்ல இந்த 6,000. இந்த 6,000 ஆட் பண்ணணும். லெஸ் சேவிங்ஸ் அண்ட் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸோ சேவிங்ஸ் அண்ட் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். 4,500 சேவ் பண்ணியிருக்கோன்ட்டு அதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 4,500 சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 36,000 ப்ளஸ் 6,000 ப்ளஸ் மைனஸ் 4,500 போட்டோன்னா 37,500 வந்து கிடைக்கும். ஸோ 37,500 தான் வந்து நம்ம கிளைம் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகே, லாஸ் இன்கர்ட் டியூரிங் த பீரியட் வந்து அதுதான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? கேல்குலேஷன் ஆஃப் கிளைம். கரெக்டாக? ஸோ இங்கே இது இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி. ஸோ இன்சூரபிள் அமௌண்ட், பாலிசி அமௌண்ட். இன்சூரபிள் அமௌண்ட் வந்து எங்கே இருக்குது? நம்ம கண்டுபிடிச்சோம்ல. இன்சூரபிள் அமௌண்ட் வந்து 1,45,200. ஸோ இன்சூரபிள் அமௌண்ட் வந்து 1,45,200. பாலிசி அமௌண்ட் கொஸ்டினில் இருக்கும். பாலிசி அமௌண்ட் வந்து 1,08,900.
ஸோ 1,08,900. இப்போ வந்து ஆவரேஜ் க்ளாஸ் அப்ளை பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்னென்னா இன்சூரன்பிள் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது, பாலிசி அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆவரேஜ் க்ளாஸ் அப்ளை பண்ணணும். ஆவரேஜ் க்ளாஸ் அப்ளை பண்ணுறது தான் வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் கிளைம் அப்படின்னு போடுவோம்ல ஒரு ஃபார்முலா, அது அமௌண்ட் ஆஃப் claim is equal to policy amounts divided by insurable amounts into total loss. ஓகேவா? ஸோ பாலிசி அமௌண்ட் வந்து என்னது 1,08,900, 1,08,900 டிவைடட் பை இன்சூரபிள் அமௌண்ட் வந்து 1,45,200 இன்ட்டு டோட்டல் லாஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்ல எவ்வளோ 37,500. ஸோ இன்ட்டு 37,500 இது போட்டோன்னா 1,08,900 divided by 1,45,200 into 37,500 போட்டோன்னா 28,125 வந்து வரும். ஸோ 28,125 தான் அமௌண்ட் ஆஃப் கிளைம். இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்.